சிம்ம ராசி, சிம்ம லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்கு குருவின் பார்வையில சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள். ராசிக்கு 12ல உச்சம் பெறக்கூடிய குருவின் பார்வையில சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய பலன்கள். ஃபர்ஸ்ட் சிம்ம ராசி யாரு, இன்னைக்கு இவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான குண அம்சத்தோட இவங்க பிறந்திருக்காங்க நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்ன ராசியா இருந்தாலும் ஓரமாக வச்சுட்டு லக்னம் அப்படிங்கிறது தான் நீங்க எப்படி செயல்பட போறீங்க, என்னென்ன விஷயங்கள் என்னென்ன காலங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான பலன்கள் கம்மிங் டேஸ்ல வரப்போகுது, இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. எல்லா சிம்மராசியும் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, எல்லா சிம்மராசியும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட ஜாதகம். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே மேஜரான ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே ராசியை வைத்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. சிம்ம ராசி யாரு இவங்க, அண்ணன் தங்கச்சி சொந்த பந்தம் இவங்க எல்லாத்துக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிம்ம ராசி இன்னைக்கு சிங்க ராசின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு வெறுமையோடு அதிகமாக இருக்கக்கூடிய, இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரே ராசினா இன்னைக்கு இதுதான். அண்ணன் வேணும் தம்பி வேணும் ஓடுனீங்கல்ல, இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன தேவை, யாராவது ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு மனைவி கிட்ட குட்டிட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி. கணவனாக இருந்தால் மனைவியை பேசுறது, மனைவியாக இருக்கிறதுனா கணவனை பேசுறது, இந்த மாதிரி நல்ல உள்ளம் படைச்சாவே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற வெறுமை இன்னைக்கு யார் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மம் தான். ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சு? எப்பவுமே சிம்மராசியை பொறுத்தவரையும் லட்சியத்துக்காக ஓடக்கூடியவங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படியே கழுதை மாதிரி சுமக்கக்கூடியவங்க. நிறைய விஷயத்த வாழ்க்கையில நான் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் மேடம், நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன், என்னை தொட்டவன் கெட்டான், அது நான் மனசில் ஒரு விஷயம் நினச்சாவே. சிம்மத்தை பொறுத்தவரையும் இந்த பொதுவாகவே வந்து எல்லா ராசியும் சபிச்சாலும் சில ராசிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சபிக்கிறது ரொம்ப அளவுக்கு வெளியே தெரிகிற மாதிரி பிரதிபலன் உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கணும். சிம்மத்தை தொட்டவன் கேட்டான். எப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரையும் அகெயின்ஸ்டாக ஆப்போனண்ட்டாக ஒருத்தர் செயல்படுறானோ அந்த தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுவாங்க. நான் இப்படி தான், நீ பேசுகிறன்னா பேசு, உன்னோடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல, நீ எப்போவுமே என் கூட திரும்பி வர முடியாது டாட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா லட்சியத்துக்காக ஓடக்கூடியவங்க, தாய் தந்தையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க. அவங்களோட அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது இல்லை, ரொம்ப தைரியமாக கெத்தாக ஒரு நாணயமாக இருப்பாங்க. இவங்க கஷ்டப்பட்டாலும் இந்த காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற பேர் யார் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம். எப்போவுமே கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் கான்ஃபிடென்ட் லெவலுக்காக ஒருத்தர் காலையும் பிடிச்சி கேட்குற மாதிரி, எனக்கு கொஞ்சம் யோசனை சொல்லு, எனக்கு கொஞ்சம் ஒரு யோசனை சொல்லு, இந்த முடிவுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லு, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகள் ஸ்டார்டிங்கில் யார் வாயில் அதிகமாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சிம்மம் தான். அதனால் நிறைய விஷயங்கள் ஆலோசனை கேட்டு 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 தவறாக போகிறதும் இந்த ராசியை பொறுத்தவரை இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கெல்லாம் போர் குணம் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சிம்மத்தை பொறுத்தவரையும் முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது நஷ்டமோ லாபமோ தொடர்ந்து அது ஓடிட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த கான்ஃபிடென்ட் லெவல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி பாலிஷிங்காக நீ இப்படி போ ஜெயிச்சிரும், இப்படி போ ஜெயிச்சிரும்னு தவறான வழி காமிச்சதுன்னு பேரில் இன்னைக்கு பல கடன் யாருக்கு அதிகமாக ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் தான். இவங்க முடியணும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்தக்கூடிய ஜாதகத்தில் நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணோம். 2023 ஜாதகத்தை பார்க்கும்போது, அக்டோபர் மாதம் பார்க்கும்போது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களையே தூண்டி விட்டு அதன் மூலியமாக பெரிய பொருளாதார இழப்புகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஆல்ரெடி உங்களுடைய ராசியை பொறுத்தவரையும் செவ்வாய் சந்திரன் பலமாக இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் நடக்க போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்க போது கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம். அப்போ அவர் என்ன பண்ணார், அதை சரின்னு கேட்டுட்டு போகிறார். நிறைய பேர் இவர் வாழ்க்கையில் நிறைய தூண்டி விடுறாங்க, இதில் போங்க ஜெயிக்கலாம், இதில் போங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு. இவர் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு நபர்கள் கிட்ட மட்டுமே பணத்தை போடுறாரு. அந்த ஒரு பெரிய நபர்களுமே இவரை பெரிய அளவுக்கு ஏமாற்றுறாங்க. ஆனால் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு இவர் ஓடி வந்துட்டார். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்க உசுப்பேத்தி ஒரு ராசிக்கு ஒரு குணம் இருக்குது. மேஷம் யார் சொல்கிறதையும் கேட்காது. சிம்மம் தன்னுடைய முடிவில் குறிக்கோளாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே அதில் வந்து ஸ்டிக்காக இருப்பாங்க இந்த சிம்மராசி. அதை பயன்படுத்தி இவருடைய பெரிய பொருளாதார இழப்புகள் கிட்டத்தட்ட வந்து தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு. அந்த மாதிரி பெரிய பணம் நாளைக்கு போடுறதா இருந்தாலும் இன்றைக்கி சின்ன பணத்தோடையே அவங்க ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. திரும்பி வந்து நம்மக்கிட்ட மறுபடியும் ஜாதகத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டு போனார். இருந்தாலும் அந்த 10 பேரில் 9 பேர்கிட்ட அவர் ஏமாறலாம். அந்த ஒருத்தங்கிட்ட மட்டும் ஏமாந்து அந்த ஒருத்தனுடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அப்படியே அடாப்ட் ஆகுது. அப்போ அவன் இவனை நம்புற மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. அதனால் இவர் பணம் போட்டிருக்காரு. அதனால் இன்றைக்கி பெரிய பொருளாதார பாதிப்புல இருந்து இன்னைக்கு தப்பிச்சிட்டாரு.
அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது 2 வருஷம் இருந்தாலும் சரி, 3 வருஷம் இருந்தாலும் சரி, நீ எப்போ கடனில் மாட்ட போற, எந்த விஷயம் எப்போ நடக்க போகுது, வேலையில் இடமாற்றம் எப்போ நடக்குது, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு, திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு, இது எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் லெவல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பொதுவாக வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி, இந்த மாதிரி முன்னேற்றத்துக்கான காரணம் என்ன, இந்த பெஸ்ட் நான் கொடுக்குறேன் அதுக்கு ஏன் வளர்ச்சிகள் இல்லை, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ்க்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையுமே ராசியோடைய பொது பலன்களை அப்படியே கொண்டு போய் அடாப்ட் பண்ணி பார்த்துடக்கூடாது. இப்போ இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு காப்பாற்றிட்டு இருந்த ஒரே கிரகம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு. இந்த முன்னேற்றம், இந்த நீதிமான், இந்த போட்டி, இந்த பந்தயத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னா 5ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். மைண்டு நல்லா இருக்கணுமா, சிம்மராசியை பொறுத்தவரையும் ஆள் நல்லா பலமாக இருப்பாங்க. ஆனால் மைண்டு அப்படிங்கிறது சுத்தமாக வேலை செய்யாது. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லி தூண்டி விட்டாங்கன்னா அதிலே போய் இந்த குட்டையில் போய் விழுந்துருவாங்க. அதனாலேயே நிறைய மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் இன்னைக்காக அடுத்தவனுக்கு உழைச்சி கொட்டிட்டு தனக்கு ஒரு பெரிய வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு குரு 12க்கு வருது அவ்வளோக்கா சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்புகள் இல்லை. காப்பாற்றிட்டு இருந்த குரு இன்னைக்கு 12க்கு வருவது சிறப்பில்லை. ஆனால் குருவின் பார்வையில் சனீஸ்வர பகவான் இருப்பது சிறப்பு. அப்படிங்கும் போது இது என்ன மாதிரியான மிக்சடு பலன்களை கொடுக்க போகுது, முதல் மிக்சடு பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறத ரொம்ப குறைச்சிக்கோங்க. சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் எல்லாரையாலையும் ஏமாற்றப்படுவீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் உங்களுக்கு பார்த்து பழகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். ஸோ ஹெல்பிங் டெண்டன்சி அப்படியே அறவே குறைக்கிறது உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பொறுத்தவரை நல்லது. நிறைய தடரடி முடிவு அதிரடி முடிவு எல்லாமே இன்னைக்கு சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற நினப்பில் இன்னைக்கு கேது சாரத்தில் வந்துட்டார் கேது. அப்போ சிம்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேது ஸ்டார் அப்படிங்கிறது மகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் கேது மேலே பயணிக்கும் போது தடாலடி முடிவுகள் எல்லாமே பெருசாக எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அது பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாக உங்களை ஓரங்கட்டி உட்கார மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அதுக்கு வந்து இடம் கொடுத்துடவே கூடாது. கூட்டம் அப்படிங்கிறது வந்து சிம்மத்தை பொறுத்தவரையும் ஆகவே ஆகாது. உறவாடி கெடுக்க தெரியாத சிம்மத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் உறவாடிய எல்லா விஷயங்களும் பாதிப்பை கொடுத்துருக்காங்க. சொந்த பந்தன்னு ஓடுனீங்கல்ல, இன்னைக்கு அவங்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், உன்னால தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவெஞ்ச் அப்படிங்கிறது ஃபேமிலிக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக மாறப்போகுது. குழந்தைத்தனம் அதிகமுடைய ராசி சிம்மம். அதில் என்ன 1000 பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைத்தனமான பதிலவே ரொம்ப அதிகாரமாக சொல்லுவாங்க. இப்போ அதிகாரமாக சொல்கிறனால இவங்களுடைய பெயரே வந்து பார்த்திங்கன்னா இவன் அதிகாரம் பிடிச்சவன், இவன் திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அடிக்கடி வரும். அது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறப்போகுது. நிறைய வேலையில் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு காத்துட்ருக்கு. நிறைய பேர் ஆட விட்டு உங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலமாக உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகபட்சமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. அதே போல் சிம்மத்தை பொறுத்தவரையும் கடன் பிரச்சனைகள் தான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து முன்னிறுத்து. எந்த விஷயம் இருந்தாலுமே எனக்கு கடன் வாங்குறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு இஎம்ஐ தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு மேலே அதிகமாக கடன் வாங்கினது இன்னைக்கு நீங்களாக தான் இருக்கீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நான் தொடர்ந்து கடனில் தத்தளிச்சுட்டு இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக மாறப்போகுது, குறைய போகுது. எண்ணம் பல லாங்குவேஜ் பல சிம்பிளிசிட்டியாக வாழ்ந்துட்டு இருந்த எல்லாமே எனக்கு தெரியும், திறமைசாலியாக இருக்குது, அந்த திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லை, உழைப்புகள் இல்லை. 3 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 4 மணி நேரம் 5 மணி நேரம் செய்கிற ஒரே இடத்துல அப்படியே டம்ப் ஆன மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காம முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை நோக்கி சென்றிருக்கக்கூடிய காலமாக இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இருக்குது. அதே போல் உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய கசப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு கண் திருஷ்டிகளும் ஏராளம். அதனால் இருக்கிற இடத்துலையே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 5ஆம் அதிபதியோட கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த நேரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லாமல் தான் இன்றைக்கி வீட்டில் இப்படி நடந்துகிட்ருக்க ஒரு குழப்பமாக இருக்குது. என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, வீடு எனக்கு நரக மாதிரி இருக்குது, என்னுடைய வீட்டில் என்னுடைய பேச்சு எடுபட மாட்டேங்குது, இந்த மாதிரி சாப்பிடும்போது மட்டும்தான் மேடம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக சரியாக போகுது. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ஆல்ரெடி நீங்கள் ரிலீஃப் ஆகிட்டீங்க. இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்சம் கூடிய விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. உங்களுக்கு 2 ஜென்ம சனி மாதிரி இன்றைக்கி அஷ்டம சனியும் ஜென்ம கேதுவும் உங்களைய 2 கையை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெயினையும் வலியும் கொடுத்துட்ருக்குது இந்த சிம்ம ராசிக்கு. இனி அதெல்லாமே படிப்படியாக ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். 2வது திருமணத்துக்கும் இது தலை சிறந்த ஒரு யோகமாக இருக்கும். அதே போல் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்குமே
எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம, அதாவது தொடர்ந்து யோசிச்சுட்டே இருந்து இந்த விஷயம் கரெக்டாக இருக்குமா கரெக்ட் இல்லையா அப்படின்னு ஓவர் இமேஜினேஷன் பண்ணி இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே விட்டுறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி விடாமல் எடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த சிம்மராசியை பொறுத்தவரையும் காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த சிம்மராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் தான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.